இந்த ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு இல்ல, இந்த ஆர்கியூமெண்ட் எதுவும் அசோக் நகர் ஸ்கூல்ல நடக்கல. சரி, இது நடந்தது அத்தனை சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில தான். அரைங்குறையுமா இருக்கிற இந்த ஜெனரேஷன் மத்தியில, இந்த தலைமுறை மத்தியில நீங்க கொண்டு வந்து இந்த பார்வையற்றோர்கள் எல்லாம் அல்லது மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை கூட வேண்டாம், ஊனமுற்றோர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், போன பிறவில அவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை விதைக்கும் போது, ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், நாங்கள் பாவம் செய்ததா இல்லை புண்ணியம் செஞ்சோமா, எப்படி இப்படி வந்து பிறந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இது அறிவியல் அல்லது இயற்கையின் குறைபாடு, அவ்வளோதான். இந்த டிசேபிலிட்டிங்கிறது இன்னைக்கு எனக்கு இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபோன் யூஸ் பண்றீங்க, வண்டி ஓட்டுறீங்க, ட்ரெயின்ல பஸ்ஸில் தொங்கிட்டு போறீங்க. வித்தின் அ செகண்ட் நாளைக்கு நீங்களும் மாற்றுத்திறனாளி ஆகலாம். ஏன்னா நாங்கள் அழுத்தமாக சொல்றது, எல்லா இடங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை முதல்ல சொல்லுங்க, அதை பயன்படுத்துங்கன்றது தான். இதுலேயும் எங்களோட ஸ்டாண்ட் அதுதான். அதை பயன்படுத்தினதுல எங்களுடைய தரப்புல இருந்து தவறாக நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு பின்னாடி இது வேற ஏதோ மடைமாற்றத்துக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது இல்ல. ஏன்னா பாதிக்கப்பட்ட விக்டிம் சங்கர் வந்து இல்ல மன்னிச்சு இல்ல இந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்ட விக்டிம் சங்கர்னு எடுத்துக்க கூடாது. அந்த இடத்துல சங்கர் இருந்தார், அவர் வந்துட்டு குரல் கொடுத்தாரு. சாதியினுடைய பெயரோ அல்லது சமயத்தினுடைய பெயரோ இப்படி பொதுப்படையா ஒரு இடத்துல சொல்லிட்டு அதை ஒருத்தர் எதுக்குறாரு, அப்ப அங்க விக்டிம் அவர் மட்டும் விட்டுருவோமா? நம்ம டிசேபிலிட்டின்னு வர்றப்ப மட்டும் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம வந்துட்டு நினைக்கிறது அபத்தமா இருக்குல்ல. தவறு வந்து எல்லார் பக்கத்துலயும் இருக்கிற மாதிரி நான் சங்கரை தவிர அந்த நிர்வாகத்தின் மேலேயும் தவறு இருக்கு இல்லையா? இது மாதிரி இவரை கூட்டம் வந்து அவங்க எதுக்கு பேச வைக்கணும்? அஃப்கோர்ஸ் உண்மைதான், அதை தான் நாங்களும் கேட்குறோம். அவர் அங்கே கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, உங்கள் சிஓவை விட நீங்கள் பெரிய ஆளான்னு அவர் கேட்குறாரு இல்லைங்களா? இதை ஊடகங்களாகி நீங்கள் அழுத்தமாக கேட்டிருக்கணும். எல்லாரும் இதை கடந்து அடுத்துக்கு போயிட்டோம். இல்லை, அது ரொம்ப கண்டிக்கத்தக்க கேள்விதான் அது. இல்லை அதாவது இல்லை இந்த இடத்துல கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் விடுங்க. உங்க சிஓ கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்றது அதுக்குள்ள பதில் இருக்கு. அப்ப சிஓ கூப்பிட்டு கேட்டிருக்கணும் தான் அரசு. அதற்கு முன்பு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து இந்திரியத்தை பத்தி பேசுறாரு, என்ன சொல்றது, உடலுறவை பத்தி பேசுறாரு. இப்ப ஏற்பட்ட ஒரு மனிதரை எப்படி இந்த நிர்வாகம் தேர்வு செஞ்சிச்சு இங்க வந்து பேசுறதுக்கு? இதுலயுமே பாத்தீங்கன்னா இங்க பேசும்போதுமே அடுத்தடுத்து பேசுறது எவ்வளவு அறிவியலுக்கு புறம்பானதா இருக்கு. ஒரு மந்திரம் போட்டா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரம் போட்டா இங்க இருந்து பறந்து போயிடலாம். ஸ்பைடர்மேன் படமா அது, இங்க இருந்து பறந்து போயிடலாம். அப்போ ஒரு மந்திரம் போட்டு எங்கெல்லாம் கண்ணு தெரிய வச்சுங்களேன். இல்ல எங்களோட ஊனத்தெல்லாம் போய்கிட்டீங்கன்னா இன்னும் நாங்க ஃப்ரீயா இருப்போம்ல. இப்போ எதிர்கருத்தோ இல்ல மாற்று கருத்தோ இங்க வந்து சொல்வதற்கு இடமில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுது. ஒரு சமூகத்தை புண்படுத்துற மாதிரியான மாற்று கருத்து வைக்கக்கூடாது. நீங்க மாற்று கருத்து இருக்கட்டும், அது வந்துட்டு எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கான சுதந்திரம் இருக்கு. நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசலாம், என்னோட கையை நீட்டலாம், உங்க மூக்கை நான் தொடக்கூடாது. உங்க நுனி மூக்கு வரைக்கும் தான் என்னுடைய விரல் நீளலாமே தவிர உங்களுடைய முகத்துல என்னோட கை படக்கூடாது. நீங்க பண்ணது உங்க கையில இருந்த சேர்த்து அள்ளி எங்க மேல அப்படியே அப்பிட்டீங்க. வணக்கம் திரு ராஜா. வணக்கம். நேத்து திரு மகாவிஷ்ணு அப்படின்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ஒரு பள்ளியில் வந்து பேசுகிறார். அவர் பேசியது முற்றிலும் அபத்தம், அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பானது. ஆனால் அவர் கைது செய்யப்படுறார்ல, அந்த கைது வந்து ஒரு மேடையில் பேசினதற்காக கைது செய்யப்படுறார். இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு முன்பு அவர் பேசிய கருத்து உங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு? நான் முதல்ல எங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புலேருந்து நான் வரேன். நாங்கள் இப்போ எங்களை மாதிரி அல்லது சங்கர் மாதிரியான முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். இந்த ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு இல்லை, இந்த ஆர்கியூமெண்ட் எதுவும் அசோக் நகர் ஸ்கூலில் நடக்கலை. சரி, இது நடந்தது அத்தனை சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் தான். இது ஏன்னு தெரியல, அசோக் நகர் பள்ளினே முழுக்க அங்கே மட்டுமே பண்ணியிருக்காங்க. அதனுடைய உள்நோக்கமோ வெளிநோக்கமோ நமக்கு எதுவும் தெரியாது. ஓகே, இந்த சைதாப்பேட்டை மாதிரி பள்ளியில் நடந்த இந்த நிகழ்வு இருக்குல்ல, நானோ சங்கருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அத்தனை பேரும் மாற்றுத்திறனாளி. அவர் ஒரு முனைவர் சங்கர் பகுத்தறிவு சிந்தனை தலைப்பை எடுத்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்கின்றார். அது தவிர அவருடைய தம்பி ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி, அவரை கணேஷ், அவரை வந்துட்டு ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆக்கியிருக்கின்றார். அவருடைய இன்னொரு தம்பி ஒரு மல்டிபிள் டிசேபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன், மென்டலி ரிட்டார்டட் அண்ட் காதும் கேட்காது, ஹியரிங் இம்பேர்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வர்றாரு.
அவர் ஒரு பள்ளியில் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அதை தவிர எங்களை மாதிரியான இப்போ தனிப்பட்ட முறையில் அந்த பேச்சை நாங்களும் கேட்குறோம். நிறைய மாணவர்களும் வந்துட்டு கேட்குறாங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கவங்க மாணவர்களில் இப்போ இன்னைக்கு இருக்கிற மாணவர்களில் பாதி பேர் மதிக்கிறாங்க, பாதி பேர் மதிக்கிறது இல்லை. ஓகே, நீங்கள் சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு பார்வையற்ற ஆசிரியர் முன்னாடி அவர் இருந்த வகுப்பறையில் மாணவர்கள் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நமக்கு வந்துச்சு. அதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்படி அரைங்குறையமாக இருக்கிற இந்த ஜென்ரேஷன் மத்தியில், இந்த தலைமுறை மத்தியில் நீங்கள் கொண்டு வந்து இந்த பார்வையற்றோர்கள் எல்லாம் அல்லது மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தை கூட வேண்டாம், ஊனமுற்றோர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், போன பிறவியில் அவர்கள் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு கருத்தை விதைக்கும் போது அங்கே இருக்கிற அவயங்களை எப்படி மதிப்பான்? ஸோ நாங்கள் ஒரு தன்னம்பிக்கை, எனக்கு இந்த பிறவியில் எதுவுமே தெரியாது, ஸோ இது இயற்கையின் குறைபாடோ அல்லது அறிவியலின் குறைபாடோ ஏதோ ஒரு குறைபாடின் விளைவாக எனக்கு கிடைத்தது. இதை வந்துட்டு நான் இது வரைக்கும் அதை மறந்துட்டு தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கிறோம், எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம், ஏதாவது சாதிக்கிறோன்னு கூட சொல்ல, எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம். ஸோ எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது என்னை பிடிச்சி அப்படியே திரும்ப அப்படியே பின்னாடி தள்ளி விடுற மாதிரி, நீ பாவம் செஞ்சவன் போ அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த இந்த பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த கருத்து அந்த கருத்து பதிவு செஞ்ச அந்த கருத்து. இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறத மேடையில் பேசினார் அப்படிங்கிறத விட பார்க்குறத விட இவர் ஒரு ஊனமுற்றோர்களை கிட்டத்தட்ட அவமானப்படுத்துகின்றார். ஊனமுற்றோர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றார். இது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 பிரிவு 91A அதில் ஃபர்ஸ்ட் அதை ஏ பாயிண்ட்லேயே நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு மாற்றுத்திறனாளியோ அல்லது மாற்றுத்திறனாளி சமூகத்தையோ இன்டென்ஷனலாக நீங்கள் அதை உள்நோக்கத்தோடு நீங்கள் அவருடைய ஊனத்தையோ அல்லது அவர் ஊனத்தை குறிப்பிட்டோ நீங்கள் பதிவு செய்கிறது, அவமானப்படுத்துவது சட்டத்தின்படி குற்றம், தண்டனைக்குரிய குற்றம். இந்த தண்டனைக்கு அந்த என்ன தண்டனை அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதே ஆக்டில் ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட் செக்ஷன் 92 அடுத்து தண்டனை என்னன்றதுக்கு போனோம்னா அவங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனையிலிருந்து 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம், வித் பெனால்ட்டி ஆர் வித்தவுட் பெனால்ட்டி. அது தீர்ப்பு எழுதுறவங்களுடைய கையில் இருக்கு. ஓகே, இதுதான். ஸோ சட்டத்தின்படி மற்ற என்னென்ன சட்டம் போட்டிருக்காங்கன்றதெல்லாம் ஏன்னா நாங்கள் அழுத்தமாக சொல்றது எல்லா இடங்கள்லையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தை முதல்ல சொல்லுங்க, அதை பயன்படுத்துங்கன்றது தான். இதுலேயும் எங்களோட ஸ்டாண்ட் அதுதான். அதை பயன்படுத்தினதுல எங்களுடைய தரப்புல இருந்து தவறாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த விஷயத்தை பற்றி அன்பில் மகேஷ் கல்வித்துறை அமைச்சர் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஆசிரியர் சங்கரும் பக்கத்தில் இருக்கிறாரு. ஆமாம். அப்போது அன்பில் மகேஷ் சொல்றாரு, இல்லை இவர் மேலே ஆக்ஷன் எடுக்க வேணாம், அவரை மன்னித்து விட்டுறலாம் அப்படின்ற ஸ்டாண்டை சங்கர் எடுக்கிறாரு. ஆனாலும் இப்போ நீங்க சொல்றீங்க இது முழுக்க முழுக்க சைதாப்பேட்டை பள்ளிக்கூடத்தில் நடந்ததுன்ட்டு. ஆனா KK நகர் தான் அசோக் நகர் தான் செய்திகள் வரப்படுது. அந்த அந்த தலைமை ஆசிரியர் எந்த தலைமை ஆசிரியர் மாற்றப்படுறாருன்னா அசோக் நகர் தலைமை ஆசிரியர் 2 தலைமை ஆசிரியரும் மாற்றப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு பின்னாடி இது வேற ஏதோ மடைமாற்றத்துக்கு இது மாதிரி பண்றாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது இல்ல. ஏன்னா பாதிக்கப்பட்ட விக்டிம் சங்கர் இல்ல மன்னிச்சிடல. இந்த இடத்துல நீங்க பாதிக்கப்பட்ட விக்டிம் சங்கர்னு எடுத்துக்க கூடாது. அந்த இடத்துல சங்கர் இருந்தார், அவர் குரல் கொடுத்தாரு. இங்க பாதிக்கப்பட்டது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் தான். அந்த பேச்சை கேட்கும்போது சார் நீங்க வேற ஏதோ ஒரு இது சொல்றது சரியா இருக்குமான்னு எனக்கு தெரியல, வேற ஏதோ ஒரு சாதியினுடைய பெயரோ அல்லது சமயத்தினுடைய பெயரோ இப்படி பொதுப்படையா ஒரு இடத்துல சொல்லிட்டு அதை ஒருத்தர் எதுக்குறாரு, அப்ப அங்க விக்டிம் அவர் மட்டும் விட்டுருவோமா? நம்ம டிசேபிலிட்டின்னு வர்றப்ப மட்டும் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அபத்தமா இருக்குல்ல. இல்ல அவர் ஒருத்தர் தான் அப்படின்றது அவரே முன் சரி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்றது தானே அவருடைய ஸ்டாண்டா இருக்குது அப்படின்னு கேட்கிறேன் நான். அதாவது சட்டத்தின்படி அவர் அழுத்தமா குற்றம் செஞ்சிருக்காரு. அவர் இப்போ ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் இல்ல ஏதோ ஒரு களவாடிட்டான், களவாடின வீட்டில் இருந்துட்டு போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு அதை விட்ரா பண்ண விட்டுருவாங்களா? கொலை பண்ண விட்டுருவாங்களா? இது கேஸ் தானே சார். மற்றபடி ஒட்டுமொத்தமாக அந்த எங்களுடைய ஒவ்வொருவரும் சுயமரியாதை அல்லது எங்களுடைய கல்வி உள்ளிட்ட பல்வேறு நிலைமையில முன்னேறி இருக்க எங்களுக்கு இது மிகப்பெரிய அவமானமாக தான் நாங்கள் ஒவ்வொரு பார்வையற்றரும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் கருதுறோம். மகாவிஷ்ணு சொல்லும்போது நான் ஒன்றும் புதுசாக சொல்லலைங்க, ஆல்ரெடி இந்த வேதங்களில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. நம்பர் 1. நம்பர் 2, அவரை எதுக்கு பள்ளிக்கூடம் தானே கூட்டிகிட்டு வருது? அவர் கேட்குறாரு, நீங்கள் தானே என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ
தவறு வந்து எல்லார் பக்கத்துலையும் இருக்கிற மாதிரி நான் சங்கரை தவிர அந்த நிர்வாகத்தின் மேலேயும் தவறு இருக்கு இல்லையா? இது மாதிரி இவரை கூட்டம் வந்து அவங்க எதுக்கு பேச வைக்கணும்? இந்த 2 கேள்விக்கு வரிசையா பதில் சொல்றேன். முதல்ல வந்துட்டு வேதங்களில் சொல்லியிருக்க அத்தனையும் நம்ம இன்னைக்கு பின்பற்றோமா? பெண்களை தூக்கி கணவர் இறந்தோன்னே பின்னாடியே தூக்கி நெருப்புல போட்டு கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம அதை வெளியில ஏத்திட்டோம்ல. அது அறிவியலுக்கு புறம்பா இருக்குன்னு நம்ம விட்டுட்டோம்ல. அதே மாதிரி பெண்களை மொட்டை அடிச்சு கணவர் இருந்த பிறகு அப்படி இல்லாட்டி அவங்கள பெண்களை மொட்டை அடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை விட்டுட்டோம் இல்லையா? இந்த 4 வகை வர்ணாசிரமம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம விட்டு தள்ளிட்டோம் இல்லையா? அதெல்லாம் விட்டு தள்ளிட்டோம்னா அதான் தட் மீன் இதை வெளிப்படையா நம்ம பேசுறது இல்லைல்ல இல்லையா? நம்ம எல்லார் மனசுக்குள்ளேயும் பல குரூரங்கள் இருக்கும் தான் சார், இல்லைன்னே நான் சொல்லலை. என்ன வந்துட்டு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியை பார்த்தா இன்னைக்கும் பல பேர் பல இடங்கள்ல பேசுறாங்க. அதுல வந்துட்டு மாற்று கருத்து இல்லை. ஓகே, ஒவ்வொருத்தர் மனசுலையும் ஊனத்தின் அடிப்படையிலையோ சாதியின் அடிப்படையிலையோ இவன் கீழானவன் அப்படிங்கிற ஒரு புத்தி ஆழ் மனசுக்குள்ளார இருக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. உண்மை. ஓகே, இதை கொண்டு வந்து பள்ளி மாணவர்கள்கிட்ட எங்களை பத்தி தவறாங்க விதைக்கிறீங்களே அப்படிங்கிறது தான் எங்களுடைய முதல். அதற்கு காரணம் அந்த நிர்வாகம் தானே. அதுதான் அதுக்கு வரேன், அடுத்து வர்றேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதே இதில் வந்துட்டு பல இடங்களில் இப்போ நீங்கள் வேதங்கள் பற்றி பேசுகிறப்ப ஆன்மீகத்தில் வடநாட்டில் சூர்தாஸ்னு ஒரு கவிஞர் இருந்தார். அவரையே எங்கேயுமே மேற்கோள் காட்டி பேச மாட்டேங்கிறீங்க. சூர்தாஸ் கவிஞர் வந்துட்டு ஒரு பார்வையற்றவர். தமிழில் வந்துட்டு அந்த கவி வீரராக இருந்தார், அவரையும் பேச மாட்டோம். இரட்டை புலவர்கள் இருந்தாங்களே, அவரையும் பேச மாட்டேங்கிறோம். எந்த இடத்துல ஏன் முடதிருமாறுன்ற ஒரு அரசன் இருந்தானே, அவனை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறோம் இல்லையா? நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிறோம், தேவையில்லாததை விட்டுறோம் இல்லையா? அந்த மாதிரி இதுவும் தேவையில்லாத நினச்சி விட்டுருங்களேன். அவர் சொல்கிறார் இல்லையா, திருக்குறள்லேயே அவர் ஆரம்பித்தார், இருள் சேர் இரு வினையும் அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா? நான் அவருக்கு அதே திருக்குறளை வச்சு தான் நான் இதுக்கு முன்னே நான் சொன்னேன், இப்பயும் சொல்கிறேன். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்த ஆழ்வினை இன்மை பழி. ஓகேங்களா? ஒருத்தனுக்கு ஒரு பொறி இல்லைன்னா அது அவனுக்கு குற்றமாகாது. அவனுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆனால் அறிய வேண்டியதை அவன் அறிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியலைன்னா தான் அவனுக்கு அது பழி. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பொறி இல்லைனாலும், அதாவது பொறிமின் புலன்கள் குறைபாடு இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. எங்களின் அறிவின் விளைவாக என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சு வளர்ந்துட்டு இருக்கோம். எங்களை இப்போ அடித்து கீழே தள்ளாதீங்கன்றதான் எங்களுடைய கருத்து. 2வது, நீங்கள் சொன்ன நிர்வாகம் அஃப்கோர்ஸ் உண்மைதான், அதை தான் நாங்களும் கேட்குறோம். அவர் அங்கே கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் அதை கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல, உங்கள் சிஓவை விட நீங்கள் பெரிய ஆளான்னு அவர் கேட்குறாரு இல்லைங்களா? இதை ஊடகங்களாகி நீங்கள் அழுத்தமாக கேட்டிருக்கணும். எல்லாரும் இதை கடந்து அடுத்துக்கு போயிட்டோம். இல்லை, அது ரொம்ப கண்டிக்கத்தக்க கேள்விதான் அது. இல்லை, அதாவது இல்லை, இந்த இடத்துல கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் விடுங்க. உங்க சிஓ கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன்றது அதுக்குள்ள பதில் இருக்கு. அப்ப சிஓ கூப்பிட்டு கேட்டிருக்கணும் தான் அரசு ஏன் வந்துட்டு 2 பள்ளி ஹெச்எம்மோட நிறுத்திட்டாங்க அப்படின்னு இதை என்னை பார்த்து கேட்கறத விட அரசை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா அது பொருத்தமான கேள்வியா இருக்கும். அதற்கு முன்பு அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து இந்திரியத்தை பற்றி பேசுகிறாரு, என்ன சொல்கிறது, உடலுறவை பற்றி பேசுகிறாரு. இப்போ ஏற்பட்ட ஒரு மனிதரை எப்படி இந்த நிர்வாகம் தேர்வு செஞ்சிச்சு இங்கே வந்து பேசுகிறதுக்கு? அதாவது சரி, இங்கே எப்படின்னா ஒரு பிரபலம், அவர் கருத்தியலாக பேசுகிறாராங்கிறத பார்க்குறத விட அவர் பிரபலமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத தான் பார்த்து கூப்பிட்றாங்க. அவருடைய கல்வி தகுதியோ அவருடைய பின்புலமோ அந்த மாதிரி எதையுமே பார்க்கறது இல்லை. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பேசும்போதுமே அடுத்தடுத்து பேசுறது எவ்வளவு அறிவியலுக்கு புறம்பானதா இருக்குப்பா. ஒரு மந்திரம் போட்டா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரம் போட்டா இங்கேருந்து பறந்து போயிடலாம். ஸ்பைடர்மேன் படமா அது, இங்கேருந்து பறந்து போயிடலாம். அப்போ ஒரு மந்திரம் போட்டு எங்களெல்லாம் கண்ணு தெரிய வச்சுங்களேன். இல்லை, எங்களோட ஊனத்தெல்லாம் போய்கிட்டிங்கன்னா இன்னும் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம்ல. இல்லை, அண்மை காலமாக இப்போ இந்த பள்ளிகளில் இந்துத்துவ நுழைவு இருக்குல்ல, அதோட வெளிப்பாடா? ஏன்னா இப்போ வந்து திடீர்னு ஒரு ஸ்கூலில், நிறைய ஸ்கூலில் இப்போ பல ஆண்டுகளாகவே, கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாகவே, இல்லை கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே நடக்குது. எப்படின்னா ஆசிரியர் தினத்துக்கு ஆசிரியர்களோட காலெல்லாம் பூஜிக்கிறது, கால் கழுவி அவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறதுன்றது மாதிரியான அது தொடங்கி இது மாதிரி பூஜைகள், ஆர்எஸ்எஸோடைய சாகாக்கள், அதோடைய நீட்சி தானே இது அரசு பள்ளியில் நடக்குதான்னு எனக்கு தெரியாது. அரசு பள்ளியில், ஏன்னா நான் படித்ததும் சிறப்பு பள்ளியில், ஏன்னா சிறப்பு பள்ளிகளில் அப்படியான ஒரு நடைமுறை இருந்ததே கிடையாது. நாங்கள் பணி செய்கிற கல்லூரிகள்லேயோ இந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. அரசு பள்ளிகளில் இப்படியான ஒரு நடைமுறை இருந்துச்சுன்னா அது 100%
தவறான ஒரு முன்னுதாரணம். அது நடந்து இப்போ இவர் இன்னைக்கு இந்த 2 பள்ளியில் மட்டும் பேசி அடையாளம் கண்டறியப்பட்டுட்டார். இவரே இதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ இடங்கள்ல பேசினார் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 28B படியே இந்த அரசு வளாகத்திற்குள் அல்லது அரசு நடத்துகின்ற நிறுவனத்துக்குள், இன்னும் சொல்லப்போனால் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள், அரசு எய்டு வாங்குறாங்க இல்லையா, அந்த இடத்துலையே இந்த சமயம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு செய்யக்கூடாதுங்கிறது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது. எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான போது சில எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிறோம், தேவையில்லாத போது அதை நம்ம பிடிச்சிட்டு தூங்கிடுறோம். இதே மாதிரி தானுன்னு ஒரு சிறப்பு நடிகர் இருந்தார். அவரும் இதே மாதிரியான ஆன்மீக சொற்பொழிவு எல்லாமே வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்ன்ற பேரில் அவரும் தான் குழந்தைகளை. மோட்டிவேஷன்னா என்னது? முதல்ல மோட்டிவேஷன்னா அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரியான கதைகளை சொல்லணும். ஓகே, அவங்கள வந்துட்டு அடுத்தடுத்து அவன் நம்மளால் இன்னும் இதை சாதிக்க முடியுமா? இப்போ யாராவது வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு உங்களுக்கு கண்ணு தெரியல, அப்போ உங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பாருங்கள், உங்களுடைய 2 பார்வையும் உங்களுக்கு இல்லை, எங்கெல்லாம் முட்டி மோதி நீங்கள் வருவீங்க நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னால் அது எனக்கு திரும்ப 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 என்னை பின்னாடி தான் பிடிச்சி தள்ளும். அதை விட்டுவிட்டு சார் இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது, நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்கலாம், இன்றைக்கி எவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது, எவ்வளவு அறிவியல் இருக்குது அப்படிங்கிறத புதுசாக சொல்கிறதே தவிர மீண்டும் 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 அறிவியலுக்கு புறம்பாக செய்ய முடியாத விஷயத்தை சொல்லி இதெல்லாம் நமக்கு வாய்க்காமல் போயிருச்சேன்னு அவனுக்கு சொல்லி தவறான வழியில் திசை திருப்புறது இல்லை. ஆனால் இங்கே எல்லாம் நடக்கிறது அப்படி தான் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை மட்டுமே பேசுறது, அவங்ககிட்ட இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அதை பற்றி மட்டுமே பேசுறது, இப்போ தன்னம்பிக்கை ஸ்பீச்சாக வந்துட்டு பேச்சா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்துட்டுறோம். இன்னும் ஒன்று முக்கியமாக இந்த இப்போ கடந்த 2 நாட்களில் நடந்த இந்த டெவலப்மெண்ட்லாம் 2 விஷயம் கூறப்படுது. ஒன்று, இந்த வீடியோ வந்து அவரே எடுத்த வீடியோ, அவருடைய பர்சனல் வீடியோ. கரெக்ட். சொந்த காசுலேயே சூனி வச்ச கதை இல்லை, அதை எதுக்கு அவர் வெளியில் விடணும் சார்? பொது வெளியில் அவர் தானே வெளியில். அதான் ஒரு ஹீரோயிசமாக காட்டிக்கிறதுக்கு வெளியிட்டு, நான் ஒரு ஆசிரியரை வச்சு செஞ்சுட்டேன் பார்த்தியா, அவருடைய ஹீரோயிசத்துக்கு அவர் வெளியிட்டார். எது ஹீரோயிசமாக இருக்குன்றது அவருக்கு தெரியல, இன்னும் அவர் பக்குவப்படலை. இல்லை, அதுக்கு வெளியிட்டாரா, இல்லை இதை வைத்து நான் வந்து ஒரு 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 அட்டென்ஷனை பெற முடியும், ஒரு பலருடைய சர்ச்சையில் நான் வர முடியும் அப்படின்றது நோக்கமாக இருக்குமா? நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி அப்படிங்கிறது வருதான்னு எனக்கு தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்டென்ஷன் அது ஒரு ஹீரோயிசம், அந்த அமைப்பினுடைய இன்டென்ஷனு. எங்களுடைய குருஜி பாருங்க, அங்கேருந்து ஆசிரியரையே வந்துட்டு தன்னுடைய கேள்வியால் மடக்கிட்டார். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரியர்களில் மைக்குள்ள அந்த ஆசிரியர் ஸ்டேஜ்லையும் ஏற விடலை, அந்த ஆசிரியரை கிட்டவே வரவிடலை. அவர் பேசினது கூட நமக்கு என்னன்னு முழுசாக தெரிய வரல. அங்கே சில வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு வெளியில் வருது. அங்கே இவர் தான் டென்ஷன் ஆனாரே தவிர ஆசிரியர் தன்னுடைய உரத்த குரலில் தான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தார். அவர் டென்ஷன்லாம் ஆகலை. ஏன்னா நான் அவரோட பேசினேன், தொடர்ச்சியாக என்ன நெருங்கிய நண்பர், தொடர்ச்சியாக பேசிட்டு தான் இருக்கேன் அவரோட. நான் கோவலாம் படலப்பா, இவங்க தான் தனியாக கூப்பிட்டு போய், இதில் வேற அவர் அந்த பள்ளி ஆசிரியர்களை தான் தனியாக ரூமில் கூப்பிட்டு போய் 10 நிமிஷம் தண்ணி குடிங்க அது இதுன்னு இவரை கிட்டத்தட்ட வெளியில் கூப்பிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இவர் தான் அங்கே ட்ரபிள் மேக்கராக இந்த ஆசிரியர் தான் பார்க்கப்பட்டிருக்காங்க. பல இடங்கள்ல அப்படி தான் சார். நாங்கள் மாற்றுத்திறனாளி எங்கே கேட்டாலும், எங்கே என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், மாற்றுத்திறனாளி என்பவன் அல்லது ஊனமுற்றவன் என்பவன் தன்னை விட கீழானவன். அவன் எனக்கு எதிராக ஒரு கருத்துன்னு சொல்லக்கூடாது, அவன் சொல்லி நான் எதுவும் கேட்கக்கூடாது. இது வந்துட்டு இன்னைக்கு சங்கர்து மட்டும்தான் வெளில வந்திருக்கு. இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் பலரும் ஆசிரியர்களாக இருக்கிறாங்க, அலுவலர்களாக இருக்காங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுடைய பேச்சு அம்பலம் ஏறுமான்னு கேட்டிங்கன்னா ஏறாது. அந்த இடத்துல உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த நிகழ்வுலேயே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இவர் வந்துட்டு சண்டை போடுறார், கட்டி ஏறுறாரு. யாரு? நம்ம மகாவிஷ்ணு. அவர் வந்துட்டு நீங்கள் என்ன சிஓட பெரிய ஆளா பூஜன் கத்துறாரு. அப்போது அந்த ஆசிரியர்களோ அல்லது அவர் கூட இருந்தவங்களோ யார்? அவர் மாற்றுத்திறனாளி. கருத்தியலாக தானே பேசணும், இங்கேயே மாற்றுத்திறனாளி அப்படின்னா என்னன்னா அவர் மாற்றத்தை தெரியாமல் பேசிட்டார், விட்டுருங்க. அது எப்படி தெரியாமல் பேசுறாரு? அவர் மிகவும் தெரிந்து பேசுகிறார். அதுதான் அங்கே இவங்க மாற்றுத்திறனாளின் அவரை வந்துட்டு அந்த அடையாளப்படுத்துறாங்கல்ல, அந்த அடையாளப்படுத்துறது இதான் ரீசன். அவர் தெரியாமல் பேசிட்டார், அவர் பேச்சு நீங்கள் பொருட்படுத்தாதீங்க, அதான் கதை. இல்லை, இன்னொரு இப்போ நடக்கிற பல்வேறு அரசியல் சார்ந்த இல்லைன்னா சமூகம் சார்ந்த இல்லைன்னா சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மடைமாற்றுவதற்கு இதை கிளப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஆர்குமெண்ட்டும் இங்கே வைக்கப்படுது. அதாவது இங்கே எதற்காக பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் அதுக்குள்ளார போக விரும்பலை.
ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு மாற்றுத்திறனாளி அல்லது ஒரு மாற்றுத்திறனாளி ஊனமுற்றோர், அந்த ஊனமுற்ற சமூகம் முழுமையாக அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த அவமானப்படுத்தப்பட்ட ஊனமுற்ற சமூகத்திற்கு, அந்த காயத்திற்கு களிம்பு இட வேண்டும். அதற்கு இது போன்ற நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இப்போது எதிர்கருத்தோ இல்லை மாற்று கருத்தோ இங்கே வந்து சொல்வதற்கு இடமில்லை அப்படின்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுது. ஒரு சமூகத்தை புண்படுத்துகிற மாதிரியான மாற்று கருத்து வைக்கக்கூடாது. நீங்கள் மாற்று கருத்து இருக்கட்டும், அது வந்துட்டு எல்லாருக்கும் கருத்து சொல்கிறதுக்கான சுதந்திரம் இருக்குது. நான் வந்துட்டு உங்ககிட்ட பேசலாம், என்னோட கையை நீட்டலாம், உங்கள் மூக்கை நான் தொடக்கூடாது. உங்கள் நுனி மூக்கு வரைக்கும் தான் என்னுடைய விரல் நீளலாமே தவிர உங்களுடைய முகத்தில் என்னோட கை படக்கூடாது. நீங்கள் பண்ணது உங்கள் கையில் இருந்த சேர்த்து அள்ளி எங்கள் மேலே அப்படியே அப்பிட்டீங்க. இப்போ நீங்கள் இவருக்கு மேலே என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க? மாற்றுத்திறனாளிகள், அதாவது ஊனமுற்றோர் சட்டம் 2016 படி அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு. இது தவிர இப்போ வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய ஆணையரகம் கோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆணையரகம் கோர்ட்டின் அந்த நீதிமன்றத்தின் வழியாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க என்னென்ன தண்டனையோ அத்தனையும் எங்களுக்கு, மற்ற சட்டங்களை மற்றதெல்லாம் அரசியல் நோக்கமாக போடுறாங்களா எந்த நோக்கமாக போடுறாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாற்றுத்திறன் ஊனமுற்றோர் சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை முழுமையாக பயன்படுத்தி இதற்கு பிறகு ஊனமுற்றோர்களை சாலையில் சந்திக்கின்ற ஒருத்தன் கூட, நீங்கள் இந்த இடத்துல நான் இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன், உங்கள் மூலமாக உங்களுடைய அனுமதியோட சொல்கிறேன். சொல்லுங்கள், தயவு செய்து. ஒவ்வொரு பார்வையற்றோரையோ அல்லது ஊனமுற்றோர்களையோ இந்த மதம் பிரசங்கம் பண்றவங்க பார்த்தாலே என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. சார், இது வந்துட்டு நான் ஹிந்துயிசம் பேசுறேன்னு தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. இது ஹிந்துயிசமும் இருக்கு, கிறிஸ்டியானிட்டிலையும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாற்றுத்திறனால ஏதோ பாவம் செஞ்சு அவங்களுக்கு வந்துட்டு இது இந்த பிறவியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த ஆழமா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் பஸ்ஸில் நின்னாலும் சரி, ரோட்டில் நடந்தாலும் சரி, எனக்கு வந்துட்டு உதவி பண்ணுறோம் பண்ணலைங்கிறத தாண்டி என்கிட்ட வந்து சொல்கிறவங்க, நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா மதத்தினரும், எல்லா மதத்தை பிரசங்கம் செய்கிறவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய பாவத்தை நீங்கள் வந்துட்டு கடவுள்கிட்ட சொல்லி வேண்டுங்க, கிருஷ்ணா கிட்ட சொல்லுங்கள், இயேசுகிட்ட சொல்லுங்கள், மற்ற கடவுள்கிட்ட சொல்லுங்கள், சொல்லி அழுங்க, உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து அந்த பாவத்தை தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நாங்கள் பாவம் செய்ததா இல்லை புண்ணியம் செஞ்சோமா, எப்படி இப்படி வந்து பிறந்தோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இது அறிவியல் அல்லது இயற்கையின் குறைபாடு, அவ்வளோதான். இந்த டிசேபிலிட்டிங்கிறது இன்னைக்கு எனக்கு இருக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, வண்டி ஓட்டுறீங்க, ட்ரெயினில் பஸ்ஸில் தொங்கிட்டு போகிறீங்க. வித்தின் அ செகண்ட் நாளைக்கு நீங்களும் மாற்றுத்திறனாளி ஆகலாம். உண்மை. அதை மட்டும் ஒவ்வொருத்தரும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் பாவம் செய்ததால் பிறக்கவில்லை, ஏதோ ஒரு இயற்கையினுடைய பிழையினால மட்டும்தான் இப்படி ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் பிறந்திருக்கானே தவிர எந்த பாவ புண்ணியமும் கிடையாது. நான் முன்னமே சொன்னதுதான், இறைவன் போன பிறவில, அதாவது நான் அடிச்சா நான் ஏதோ ஒரு தப்பு செய்கிறேன், அந்த தப்புக்கு இப்போ தண்டனை கொடுத்தீங்கன்னா இந்த தப்புக்கான தண்டனைன்னு எனக்கு தெரியும். ஓகே, இந்த தப்புக்கான தண்டனை தான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு, அப்போ இந்த தப்பை நான் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இப்போ போன பிறவியில் நான் பண்ண தப்புக்கு இந்த பிறவியில் தண்டனை கொடுக்குறீங்கன்னா, ஒன்றும் போன பிறவியில் நான் என்ன பண்ணன்றதை ஞாபகப்படுத்தியிருக்கணும். ஞாபகப்படுத்தி இந்த பிறவியில் தண்டனை தந்துருந்தீங்கன்னா யூ ஆர் அ ரைட் பர்சன், நீ சரியான இறைவன். எந்த இதுவுமே இல்லாமல் நீ வந்துட்டு இப்போ எனக்கு தண்டனை மட்டும் கொடுப்ப, என்னன்னே தெரியாமல் நீ வந்துட்டு என்னை சோதிப்ப அல்லது எனக்கு கஷ்டத்தை கொடுப்ப அப்படின்னா நீ எப்படி சரியான மனிதராக இருக்க முடியும்? நீ எப்படி சரியான நீதிவானாக இருக்க முடியும்? அது மூடநம்பிக்கை தானே. அதுதான் நானும் சொல்கிறேன். அந்த மூடநம்பிக்கையை தான் வேதங்களில் வச்சு நீங்கள் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பரப்பிக்கிட்டு இருக்கீங்கன்ற. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுதான் செய்யாதீங்க. தேங்க்யூ.